வணக்கம் விவசாய பெருமக்களே. மணப்பாறை ஜேஜே அக்ரி டூல்ஸ்லேருந்து நான் ஜெரால்ட் ஆண்டோனி. மார்க்கெட்டில் வரக்கூடிய விவசாய கருவிகளில் நம்மளுக்கு பயன்படுத்துறதுக்கு இது எளிமையாக இருக்குது. எந்தெந்த கருவிகள் என்னென்ன மாதிரி வேலைக்கு பயன்படுது, எந்த கருவிகள் நீண்ட நாள் உழைக்கும், அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகம் என்னங்கிறத பற்றி தெளிவாக பயன்படுத்தி பார்த்துட்டு அதை மக்கள் மத்தியில் கொடுத்து சேர்க்கறதா எங்களுடைய முக்கிய நோக்கம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வழக்கம் மரங்களை அறுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய செயின்ஸா, அதிலே முக்கியமாக பேட்டரி செயின்ஸாவை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேட்டரி செயின்ஸ் எல்லாம் என்னென்ன வெரைட்டி இருக்குது, எப்படியெல்லாம் என்னென்ன குவாலிட்டியில் கிடைக்குது, எது கொஞ்சம் நல்ல செயின்ஸாங்கிறத உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தோட்டங்களில் வீட்டு தோட்டம் மற்றும் நம்முடைய விவசாய தோட்டங்களில் இருக்கக்கூடிய செடி கொடிகளை நம்ம வழக்கமாக கட் பண்ணுறதுக்கு, குறிப்பாக சொல்ல போனால் ஒரு கை கட்ட ஒரு சைஸுக்கு கீழே இருக்கக்கூடிய செடிகளை வந்து வெட்டுறதுக்கு நம்ம வந்து செகேச்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலையை கொஞ்சம் சுலபமாகிறதுக்கு பேட்டரி செகேச்சர்ஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கட்டவர்களோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, ஒரு கையகலம் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு மேலே போகுது அப்படின்னா அது அறுக்கிறது வந்து கொஞ்சம் செகேச்சரில் வெட்ட முடியாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து ரம்பம்லாம் வச்சுருக்கோம். நம்மளே ஒரு ஃபால்கன் ரம்பத்தை பற்றி ஒரு வீடியோலாம் நிச்சயம் போட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை வந்து ரொம்ப சுலபமாக்குது. இதே நேரத்தில் நிறைய கிளைகளை வெட்டணும், கொஞ்சம் அதிகமான இடத்துல வேலை செய்யணும், ஒரு தேவையற்ற ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை வெட்டி எடுக்கணுங்கிறப்போ நம்ம கை ரம்பத்தில் இருக்கிறப்போ நம்மளுக்கு கை வலி வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறோம், இதுக்கு பதிலாக நம்ம செயின்ஸா எது கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் செயின்ஸா வந்து மார்க்கெட்டில் நிறைய கிடைக்குது. ஆனால் அதில் என்ன ஒரு இஷ்யூனா, அதை பயன்படுத்துறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். நல்லா ஓட்ட தெரிஞ்ச ஆள் இருக்கணும். ரெண்டாவது மிஷினோட வெயிட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இடத்துல பார் வந்து 18 இன்ச்சு நீளங்கிறனால நம்ம ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா தகுதியான ஆளாக இருந்தால் மட்டும் தான் அதை வந்து ஓட்ட முடியும். கொஞ்சம் சரியான கவனம் இல்லாமல் பிடிச்சோம்னா செயின் நம்ம மேலே படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதனால விபத்துகளும் நம்ம நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை குறைக்கிறதுக்காண்டி என்ன பண்ணால், கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் மரங்களை கவாத்து பண்ணுறதுக்காண்டி செயின்ஸா வந்து தேவைப்படுது. கொஞ்சம் பெரிய மரக்கிளைகளை கையிலேயே இருக்க சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு செயின்ஸா வந்து தேவைப்படுது. அப்போ வந்து நம்ம 2 விதமான செயின்ஸாவை வந்து பார்த்தோம். மார்க்கெட்டில் பார்த்தப்போ ஒரு செயின்ஸா வந்து ரொம்ப மலிவான விலையில் கிடச்சிது, இன்னொரு செயின்ஸா கொஞ்சம் ஒரு நார்மல் ரேஞ்சில் வந்து கிடச்சிது. அந்த செயின்ஸா என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த கருப்பு கலர் பாக்ஸில் இருக்கக்கூடிய செயின்ஸா தாங்க நான் அப்படி வாங்கின செயின்ஸா. இந்த செயின்ஸா நீங்களுமே பார்த்துருப்பீங்க, நிறைய ஆன்லைனில் விளம்பரத்தில் வருது, நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறைய வருது. ரொம்ப விலை மலிவான செயின்ஸான்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. நானுமே பார்த்துட்டு நம்மளுக்கு ரொம்ப நம்பகமான ஒரு சப்ளையர்ட்டேருந்து தான் அந்த பாக்ஸை வந்து வாங்கியிருந்தோம். இதை வாங்கினப்போ உள்ளுக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா, இதை உள்ளுக்கு இருந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் தான். நல்ல ஒரு பெரிய சைஸ் பேட்டரி, 24 வோல்ட் பேட்டரியில் வந்து 2 இருந்துச்சு, ஒரு சார்ஜர் இருந்துச்சு, செயின் பார் எல்லாமே இருந்தது. பார்க்க ரொம்ப ஸ்மூத் ஹேண்ட்லிங்க்கு செம்ம ஒரு அழகாக இருந்தது. இது வந்து ஒரு சைனா ப்ராடக்ட் தான், விலை மலிவாக இருக்கிறனால அது சைனா ப்ராடக்ட் தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். பட் இதில் என்ன ஒரு சோகம்னா, வாங்கி கரெக்டாக ஒரு 2 ஃபீல்டு நம்மளால் வெட்டி முடிக்க முடியல. தொடர்ந்து ஒரு 4-5 நாளுக்குள்ளவே இதோட பேட்டரி எல்லாம் நல்லா ஒர்க் ஆகிட்டுருங்க. பட் ஆனால் இந்த செயின் இருக்கக்கூடிய உள்ளுக்கு மோட்டார் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பேரிங் வந்து போயிடுச்சு. இந்த பேரிங் போனதுக்கப்புறம் இதை திரும்ப நம்மளால் சரி பண்ண முடியுமான்னு பார்த்தா, தொடர்ச்சியாக பேரிங்கெல்லாம் நம்ம சர்வீஸ் சென்டர் இருக்கிறனால நம்ம பேரிங்லாம் எடுத்து மாற்றி பார்த்தோம். ஆனாலும் தொடர்ச்சியாக ஸ்டக் ஆகிட்டே இருக்குது. கண்டினியூஸாக நம்மளால் வந்து வெட்ட முடியலை. நாங்களும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்கிறனால எப்படியாவது சரி பண்ணி போகலான்ட்டு எவ்வளோ முயற்சி பண்ணோம். வித்தின் நம்மளுக்கு ஒரு வாரம் மட்டும்தான் அந்த டூல் வந்து யூஸ் ஆச்சு. ஏறத்தாழ 3500 ரூபா நம்ம கொடுத்து வாங்கினது ஒரு வாரத்திலே தன்னோட வேலையை காட்டிடுச்சு. சுத்தமாக நம்மளால் வேலை செய்ய முடியலை. அதுக்கப்புறம் வழக்கமாக நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லக்கூடிய அதே டைலாக் தான் நம்மளுக்கும். எப்போவுமே விலை குறைவாக வாங்கக்கூடிய பொருள் வந்து தரம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு நடந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் அப்படியே ஓரங்கட்டி வச்சிட்டோம். இதில் இருக்கக்கூடிய பேட்டரி, சார்ஜர், மோட்டார் எல்லாமே ஒர்க் ஆகுது. பட் இந்த உள்ளுக்க சுற்றக்கூடிய செட்டப் வந்து ஒர்க் ஆகாதனால இதை ஃபுல்லாக ஓரங்கட்டிட்டு அடுத்ததாக ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கினோம். அந்த செயின்ஸாவுக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மார்க்கெட்டில் கொஞ்சம் தேடி பார்த்து கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும்னு சொல்லி வாங்கினதான் இந்த இன்கோ பிராண்டோட செயின்ஸா. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு பார் உள்ளது, 20 வோல்ட் பேட்டரி உள்ளது. இந்த செயின்ஸா வாங்கினாங்க. இது வந்து உள்ளுக்கு இருக்க மிஷின் வந்து இதுதான். இது வந்து பாக்ஸுக்குள்ளே இருக்க புது பீஸு நான் உங்களுக்கு வீடியோக்காக எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின செயின்ஸா 8 இன்ச்சு பார் பேட்டரி வந்து 20 வோல்ட்டில் 2 ஆம்ஸ் பேட்டரி வந்து கிடச்சது. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, ஏறத்தாழ ஒரு 40,000 மரங்களில் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 மரங்களுக்கு மேலே பெரிய மரங்கள் வந்து வெட்டியிருப்போம். சின்ன சைஸ் ஏறத்தாழ 2 இன்ச்சில் ஆரம்பித்து 8 இன்ச்சு மரம் வரைக்கும் நம்ம வெட்டியிருக்கோம். ஏறத்தாழ ஒரு 10,000 மரங்களை வந்து நம்ம அந்த செயின்ஸால் மட்டும்தான் வெட்டி போன வருஷம் நம்ம வேலையை முடித்தோம். ஏறத்தாழ சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, திருவண்ணாமலை, ஜவாது ஹில்ஸ் இந்த ஏரியா முழுக்க போய் அனைத்து வேலையுமே நம்ம செஞ்சு முடித்தது இந்த இன்கோவோட இந்த செயின்ஸாவை வச்சு தான்.
ஸோ மக்களுக்கு நம்ம எப்பவுமே ஒரு நல்ல செயின்ஸா நல்ல ஒரு டூலை அறிமுகப்படுத்துறதுல எப்பவுமே ஆர்வமாக இருப்போம். எங்களுக்கு போதிய நேரமின்மை காரணமாக இதுக்கான வீடியோ போடலாம்னு நினச்சிருந்தப்போ எங்களுக்கு சரியாக வரல. அதனால் இப்போ தான் நேரம் கிடச்சி இந்த டூலை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இந்த செயின்ஸா பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்டக் ஆகலை. இதில் நம்ம செய்ய வேண்டிய ஒன்றா எப்போவெல்லாம் நம்மளுக்கு செயின் கொஞ்சம் தடுமாறுதோ அல்லது ஒரு 10 நிமிஷம் வெட்டினதுக்கப்புறம் ஒரு வாட்டி நம்ம ஆயில் மட்டும் விட்டோம்னா போதும். இந்த ஆயில் நம்ம விடுறதுக்குரிய டூல் எல்லாமே பாக்ஸ்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த செயின்ஸை ஆல்ரெடி நம்ம ஃபீல்டில் வந்து நிறைய முறை நான் பயன்படுத்தி ரொம்ப சலிச்சு போன ஒரு மிஷினை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இது வந்து ஒரு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு புது பாக்ஸில் உள்ளுக்க என்னென்ன பொருள் இருக்குது, அது எப்படியெல்லாம் இருக்குது, அதோட மேனுஃபேக்சர் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இன்கோவோட 8 இன்ச்சு கார்ட்லெஸ் செயின்ஸாங்கிற பேரில் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். இது பெட்டிக்குள்ளே உள்ளுக்க என்னென்ன பொருள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இதோட பேட்டரி பாக்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 20 வோல்ட் 2 ஆம்ஸ் பேட்டரி. ஸோ 2 ஆம்ஸ் பேட்டரி 20 வோல்ட்டுங்கனால உங்களுக்கு ரன்னிங்கே வருஷத்தும் நல்லா குவாலிட்டியாக நிற்குது. இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு இண்டிகேட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேட்டிங் ஆப்ஷன் எதுக்கான நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கோடு வந்து தெரியும். இந்த 3 கோடில் எது உங்களுக்கு பேட்டரியோட சார்ஜ் ஃபுல் கண்டிஷனில் இருக்கா, இல்லை ஆஃப் கண்டிஷனில் இருக்கா, இல்லை ட்ரை ஆக போதாங்கிறது இங்கேயே உங்களுக்கு மென்ஷன் ஆயிரும். இந்த பேட்டரிக்கு வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கான டஸ்ட் எதுவும் பார்ட்டிகல்ஸ் உள்ளுக்கு போய் ஷார்ட்டேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கவர் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியோட மேலே இருக்கக்கூடிய ஹேண்டிலை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிரும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரிய பார்ட் வந்து வந்துடும். இதை வந்து திரும்ப நம்ம கவர் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இது உள்ளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜர். வழக்கமாக பார்த்தீங்கன்னா சைனா ஐட்டத்தில் ரொம்ப குட்டி சார்ஜராக ஒரு பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பிராண்டட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குயிக்காக வந்து சார்ஜ் ஏறுறதுக்கு யூஸாக இருக்குது. இந்த சார்ஜர் வந்து இதோட மாடல் வந்து P25Sங்கிற மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இண்டிகேஷன் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் பேட்டரியை திரும்ப போடுறப்போ சார்ஜ் ஏற்றுறப்போ உங்கள் பேட்டரி வந்து சூடாக இருந்ததுன்னா இது சார்ஜ் ஏறாமல் ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி விட்டுரும். அல்லது உங்கள் சார்ஜர் கனெக்ஷன் பண்ணிருக்கப்போ அதில் லைனில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்து பேட்டரி சூடேற போகுது, பின்னாடி ஏதாவது வெடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஹீட் ஆச்சுனாலே டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய லைன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் உங்கள் பேட்டரி ஃபுல்லாகிருச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய இண்டிகேட்டர் வந்து சிவப்பு கலரில் இருக்கிறது டக்குன்னு க்ரீன் கலராக மாறிட்டு ஆட்டோ கட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஹைப்ரிட் சார்ஜராக தான் இருக்குது. இன்டெலிஜென்ட் சார்ஜர் தான் இதுக்கு அவங்க நேமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருக்குது, நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட 8 இன்ச் பார். நம்ம வழக்கமாக நார்மலான ஒரு சைனா செயின்ஸால் இருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா அகலமான ஒரு குவாலிட்டியான பார் கொடுத்துருக்காங்க. இது உள்ளுக்க செயின் உங்களுக்கு ஈஸியாக ரொட்டேட் ஆகிற மாதிரியான டீத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட செயின், அந்த நம்ம சைனா மிஷினில் பார்த்த செயின் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது. ஸோ ஈஸியாக வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஹீட்டாகவும் சீக்கிரம் ஆகும். பட் இதில் கொடுத்துருக்க செயின் வந்து நல்ல ஹெவியான செயின். வழக்கமாக பெட்ரோல் செயின்ஸால் வரக்கூடிய செயின் அளவுக்கே நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இந்த செயின் வந்து உள்ளுக்கு ஒரு செட்டு இருக்குது. அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மிஷின் மேலே போடக்கூடிய லாக் பண்ணக்கூடிய கவர். அடுத்து இது ஓப்பன் க்ளோஸ் பண்ணக்கூடிய செயினை டைட் வைக்கிறதுக்குரிய டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் முழுக்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா படித்து பார்த்துக்குங்க. எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்க பற்றி விரிவாக போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த செயினோட கவர். இதுதாங்க அந்த செயின்ஸா ஃபுல் பாடி, அந்த மோட்டர் செட்டப் இருக்கக்கூடிய பாடி. இந்த பாடியில் வந்து இது வந்து ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு நம்ம மேலே வந்து மரத்தூள்கள் படாமல் அல்லது நம்ம சைடு வராமல் இருக்கிறதுக்குரிய ஸ்டாப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஸ்டாப்பர் வந்து நீங்கள் ரொம்ப டெப்த்தாக அறுக்க போகிறப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே லாக் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண இந்த மிஷினை வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது, இதோட எப்படி இதை வந்து ஃபிட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எப்போவுமே மிஷினை நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு கடைசியாக ஓடுதா இல்லையான்னு செக் பண்ணுறதை காட்டலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேட்டரியை போட்டு மிஷின் வந்து ஆன் ஆகுதா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பேட்டரியோட கவரை வந்து ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக உள்ளுக்கு நுழையிற மாதிரி ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லாட்டுக்குள்ளே லாக் பண்ணதையும் சடக்குன்னு ஒரு சத்தம் வரும், அப்படின்னா உள்ளுக்கு லாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் நம்ம மிஷினை வந்து பவர் ஆன் பண்ணக்கூடிய பட்டன் இங்கே சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் ஆன் பண்ணுற பட்டன் அமுக்குறோம்.
அழுத்தின உடனே பார்த்தீங்கன்னா பீப்னு சொல்லி ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்துருச்சுன்னா மிஷின் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்க போகிறோம். மிஷின் வந்து நல்லாவே ரொட்டேட் ஆகுது. இப்போ வந்து மிஷின் நல்லா ஆன் கண்டிஷனில் இருக்குது, நல்லா ரொட்டேட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. இந்த சென்டரில் இருக்கக்கூடிய சின்ன புள்ளி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த புள்ளியில் தான் நம்ம செயின் வந்து உட்கார போது இந்த புள்ளி தான் உங்கள் செயின் வந்து ரொட்டேட் பண்ண போகுது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாரை வந்து நம்ம டைட் வைக்கிறதுக்குரிய கைடு. இந்த பாரை வந்து டைட் வைக்கிறதுக்குரிய கைடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாரை ஃபஸ்ட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாரில் இருக்கக்கூடிய 2 ஹோல்ஸ்லையும் ஏதாவது கீழே இருக்கக்கூடிய ஹோல்ஸில் வந்து இந்த செயின் டைட் வைக்கக்கூடிய கைடு வந்து உட்கார மாதிரி நம்ம வச்சு பிடிச்சிக்கிறோம். பிடிச்சதுக்கப்புறம் செயினை வந்து நம்ம அசம்பிள் பண்ணுறோம். இப்போ இந்த பாரில் வந்து செயினை நம்ம நல்லா ஃப்ளூயண்ட்டாக எல்லா பக்கமும் உட்கார மாதிரி நம்ம வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் கீழே கூடிய இந்த புள்ளிலையும் நல்லா ஜாயிண்ட் ஆச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த கவர், லாக் பண்ணக்கூடிய கவரை வந்து நம்ம போடுறோம். இந்த லாக் பண்ணுற கவர் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கக்கூடிய நட்டு போடக்கூடிய இந்த போல்ட்டில் உட்காரணும். கீழே இருக்கக்கூடிய ஹோல்ஸு கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த சில்வர் வாசரை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம நட்டை போட்டு டைட் வைக்க வேண்டியதான். இதை நீங்கள் டைட் வைக்கிறப்போ எடுத்தோடனே ஃபுல் டைட் வச்சிடக்கூடாது. நம்ம வந்து ஒரு லைட்டான கை டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செயினை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைட் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயின் கைடோட இந்த பகுதியில் வந்து நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு, ஃப்ளாட் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு டைட் வைக்கணும். இப்போ நம்ம ஃப்ளாட் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணுறப்போ உங்களுக்கு செயின் வந்து ஃபுல் நல்லா டைட்டாக இருக்கும். இதை வந்து ரொம்பவும் டைட் வைக்கலாம். லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்கணும். ரொம்ப ஃபுல் டைட் வச்சிடக்கூடாது. வச்சதுக்கப்புறம் இந்த சேஃப்டி நட்டை வந்து நம்ம ஃபுல் டைட் வச்சிடறோம். ஓகேவா? சேஃப்டி நட்டை ஃபுல் டைட் வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த மிஷின் வந்து உங்களுக்கு ரன் ஆகிறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்குரிய பேட்டரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஆன் பண்ணுறோம். பட்டனை ஆன் பண்ணிட்டு பீப் சவுண்ட் வந்ததையும் நம்ம ஓட்டி பார்க்கலாம். ஸோ மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வரும். இப்போ இப்படியே இதை வந்து நம்ம ஆன் பண்ணி நம்ம எடுத்துக்கொண்டு போய் வெட்டலாமானா கண்டிப்பாக வெட்டக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த செயினுக்கு வந்து நம்ம ஆயில் வந்து விடணும். இப்போ இந்த மிஷின்லேயே நம்மளுக்கு வந்து ஆயில் போடக்கூடிய அந்த ஆயில் கேன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஆயில், ரேஷன் ஆயில் அது இதுன்னு சொல்லுவாங்க, பாம் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணலாமாங்க. நான் பெரும்பாலும் 2T ஆயில், நம்ம இன்ஜினுக்கு போகக்கூடிய 2T ஆயில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோம், நல்ல ஆயில் போடணும்னு சொல்லிட்டு 2T ஆயில் போடுறேன். இந்த ஆயில் என்ன பண்ணுறோம், ஆயில் கப்லேருந்து எடுத்து வரிசையாக ஒவ்வொரு பல்லுலையும் கரெக்டாக நிற்கிற மாதிரி வரிசையாக விடணும். வரிசையாக விட்டுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், இதை லேசாக ஆன் பண்ணி திரும்ப ஒரு வாட்டி ஒரு அரை சுற்று விட்டோம்னா கொஞ்சம் மூவ் ஆயிரும். ஸோ நம்ம அரை சுற்று விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து ஃபுல்லாக ஆயில் விடுறோம். இப்போ விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஷின் நம்மளுக்கு ரன் ஆகிறதுக்கு தயாராகிடுச்சு. நீங்கள் ஒருவேளை மரம் வெட்டிக்கிட்டு இருக்கப்ப இலையில ஆயில் விடுறப்ப 2 பக்கமே சேர்த்து ஆயில் விட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இன்னொரு விஷயம் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த பாரோட உள்ளுக்கு ரொட்டேட் ஆகக்கூடிய வீலுக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸில் தான் ஆயில் விடணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு சொட்டு ஆயில் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் விட்டுட்டு நீங்கள் மூவ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஆயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்கு போயிடும். இந்த இடத்துல நீங்கள் நல்லாவே பார்க்கலாம், நம்ம விட்ட ஆயில் வந்து உடனே தீர்ந்துடும். இப்போ நம்ம ஆயில் எல்லாமே விட்டாச்சு. இந்த மிஷின் வந்து நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு தயாராக இருக்குது. இப்போ நீங்கள் மெயினாக என்னென்னா, இந்த ஹேண்டில் பிடிச்சி தான் மேக்ஸிமம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அதே இடத்துல ஹேண்டில் பிடிச்சி கீழே பட்டன் நீங்கள் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு மிஷின் வந்து ஓட ஆரம்பிக்கும். இப்போ இந்த மிஷின் வந்து நான் ஏறதால ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நல்லா நிறைய தடவை பயன்படுத்தி பார்த்துருந்தாலும் ஃபீல்டில் போய் எப்படி வெட்டுதுங்கிறதா நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து காமிக்கிறதுக்காண்டி ஃபீல்டில் போய் ஒரு வாட்டி வெட்டி பார்த்தாலாம் வாங்க.
நம்ம ஃபீல்டில் கொண்டு போய் இந்த மிஷினை வந்து நல்லா ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டோம். இதோட வெட்டக்கூடிய திறன், இதோட வேகம், ஸ்பீடு எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே நல்ல திருப்திகரமாக இருக்குது. நீங்களுமே பார்த்துருப்பீங்க இதோட வெட்டக்கூடிய வேகம் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னா இதோட உறுதித்தன்மை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைப்பிடிக்கக்கூடிய இடம் வந்து நல்லா ரப்பர் கிரிப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ நம்ம கஷ்டமான இடத்துல வேர்வையில் வேலை செய்கிறப்போ நம்மளுக்கு வந்து கையை விட்டு நழுவி போகாமல் இருக்குது. அடுத்து அந்த ஹேண்டில் ரொம்ப உறுதியான ஹேண்டில். இது வந்து ஸ்டெபிலிட்டியாக நம்மளுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. சொல்லப்போனால் பெல்ட்டில் நம்ம லாக் பண்ணி மாட்டிக்கிறதா இருக்கட்டும், இந்த இது வந்து நல்லா யூஸ் ஆகுது. அடுத்தோட ப்ளஸ் பாயிண்ட்னா இதோட பார் வந்து நல்லா அகலமாக இருக்கிறனால நம்மளுக்கு சீக்கிரம் ஹீட் ஆகிறதால செயினுமே நல்லா ஸ்ட்ராங்கான செயின்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே இடத்துல கூறு வைக்கிற வேண்டிய தேவைகள் வந்து ரொம்ப இருந்ததில்லை. அடுத்து மற்ற சைனா ஐட்டங்களை காட்டிலும் இதில் என்ன இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இதோட மெட்டாலிக் பாடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி இந்த ரேட்டில் வரக்கூடிய மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து ஃபுல்லாக மெட்டல் பாடி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இதில் இருக்கக்கூடிய மோட்டார் வந்து ப்ரஷ்லெஸ் மோட்டருங்கிறதுனால உங்களுக்கு அடிக்கடி ஃபால்ட் வரதுக்கு வேலை இல்லை. ஏன்னா கார்பன் ப்ரஷ் இருந்ததுனால தான் உங்களுக்கு கார்பன் ப்ரஷ் தேர்ந்துருச்சுன்னா திரும்ப நீங்கள் மாற்றணும், அதை தேடியே போகணும், இந்த மாதிரி வேலைகள் இருந்தது. இதில் வந்து கார்பன் ப்ரஷ் இல்லாத ஒரு மோட்டருங்கிறதுனால நீங்கள் அடிக்கடி சர்வீஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. சரிங்க, இந்த மிஷினில் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. இதில் எதுவும் மைனஸ் பாயிண்ட் எதுவுமே இல்லையான்னு கேட்டால் ஒரு சில மைனஸ் பாயிண்ட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இதோட லூப்ரிகேண்ட் ஆயிலுக்கு வந்து உள்ளுக்கே ஒரு கேன் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம பாட்டில் திறந்து உள்ளுக்கு ஆயில் வர மாதிரி இருக்குது. இன்றைக்கி சைனா மிஷின்களே பார்த்தீங்கன்னா பேக் சைடு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஆயில் போகிற மாதிரி ஸ்டோரேஜ் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேங்க் வசதி இதில் இல்லை. அடுத்ததாக இதில் எனக்கு தெரியக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜரோட வயர் வந்து கொஞ்சம் நீளமாக கொடுத்துருக்கலாம். இடத்துல குட்டியாக ஒரு 1 மீட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு உயரமானத்தை வச்சு சார்ஜ் போகிறதுக்கு நம்ம தனியாக எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த 2 மைனஸ் பாயிண்ட்டை தவிர எனக்கு இதில் வேறு ஒன்றும் பெரிய மைனஸ் பாயிண்ட் எதுவுமே தெரியலங்க. மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மற்ற சைனா ப்ராடக்ட் கார்ட்லெஸ் செயின்ஸா கார்டில் இந்த செயின்ஸாவில் பார்த்தீங்கன்னா இதோட பாரு, செயின், அதே மாதிரி இதோட மோட்டார், இதோட பேட்ரி, இதோட சுவிட்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு தனித்தனியாக ஸ்பேர்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி சர்வீஸ் அவைலபிலிட்டி நம்ம ஜேஜே அக்ரி டூல்ஸ்லேயே சர்வீஸ் அவைலபிலிட்டி கிடைக்குது. ஸோ ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்கிறப்போ இந்த இன்கோ செயின்ஸை வந்து இருக்கலே நம்மளுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். அதை விட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்ரி. இந்த பேட்ரி வந்து இந்த செயின்ஸாவுக்கு மட்டுமானது மட்டுமல்ல, இந்த இன்கோ ப்ராடக்ட்டில் ஒரு 300 விதமான கார்ட்லெஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. ப்ரஷ் கட்டர் இருக்குது, ஹெட் ட்ரிம்மர் இருக்குது, செக்கேச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விவசாயத்துக்கு மட்டும் பயன்படக்கூடிய இடத்தால ஒரு 60 வகையான பொருட்களும், பவர் டூல்ஸ் ஐட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 250 வகையான பொருள், மொத்தம் 300 வகையான ப்ராடக்ட்டுக்கு இதே பேட்டரியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கார்ட்லெஸ் செயின்ஸா நம்மளுடைய ஆன்லைனில் இருக்கட்டும் அல்லது மார்க்கெட் கடைகளில் பார்த்தீங்கன்னா 8500 9,000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்காக நம்ம ஜேஜே அக்ரி டூல்ஸில் இந்த செயின்ஸை வந்து 6500 ரூபாய் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம். இந்த கார்ட்லெஸ் செயின்ஸை சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது விவசாய கருவிகள் சம்பந்தமாக உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுனாலோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு அதுக்குரிய விளக்கத்தை வந்து நான் சொல்லித்தரேன். இந்த செயின்ஸை வாங்கன்னு விருப்பப்படுறவங்க எங்களை கீழே தெரியக்கூடிய கடையோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை வீட்டுக்கே கொரியரில் அனுப்பிச்சு வைக்கிறோம். மேலும் இது போல் பல நல்ல தகவல்களையும் நல்ல புதிய கருவிகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க நம்முடைய ஜேஜே அக்ரி டூல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.